Ready? 1, 2, 3, start! ஹாய் ஹலோ வெல்கம் டு கிரேட் கரிகாலன் மேஜிக் ஷோ. நான் தான் உங்கள் ரிச் கேமர். எப்படி இருக்கீங்க? பின்னாடி யார் நிற்கிறாங்கன்னு தானே யோசிக்கிறீங்க. வேறு யாரும் இல்லை, நம்ம ஷேடோ பையன் தான். என்ன மக்களே, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. சரி, இன்றைக்கி என்ன இந்த வீடியோவில் பார்க்க போகிறோன்னா, ரிலையன்ஸ் பற்றி சிறப்பு கட்டி அடிக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் பரவாயில்ல, ரிலையன்ஸ் வீடியோ தான் போட போகிறோம். ரிலையன்ஸில் என்னென்னலாம் நான் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு சொல்லலாம்னு நினச்சேன். பட்டு நான் பண்ணதெல்லாம் பார்த்தா எனக்கே பார்க்க சகிக்கலை. அதனால் அது உங்களுக்கு காட்டி டென்ஷனாக வேண்டாம்னு நினச்சேன். ஓகே, நான் பின்னாடி ஷேரை ஃபாலோ பண்ணிட்டு வந்துருக்காப்புல, அவர் கண்டுக்காதீங்க. நம்ம இன்றைக்கி என்னெல்லாம் பண்ண போகிறோன்னு கேட்டால் ட்ராவல் அண்டு நெதர் எக்ஸ்ப்ளோர் தான். நெதரில் நான் எங்கெங்கெல்லாம் போனேன், எப்படியெல்லாம் லூட் அடிச்சேன்னு சொல்லிட்டு காட்டலான்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி அதான் அவர் இப்படி பண்ணிகிட்டு இருக்காரு. ஐயோ, சரி ஓகே. கேட்கணும்னு நினச்சேன். எல்லோரும் சாப்பிட்டீங்களா? மறக்காமல் சாப்பிட்ருங்க மக்களே. சொல்லணும்னா ஞாபகம் இருக்கிறது. பட்டு எனக்கு பர்சனலாக இந்த மைன்கிராஃப்ட் கேமு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுவீங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை சீக்கிரம் போட ட்ரை பண்ணுறேன். ஓகே, அவ்வளோதான். இப்போ வரைக்கும் பேச முடியும். இன்ட்ரோ இவ்வளோ தான். நீங்கள் வீடியோக்குள்ளே ஸ்ட்ரைட்டாக போயிடலாம். நம்ம நிறைய விஷயம் நடந்திருக்கு எனக்கு. ஏமாற்றம், எண்ணற்ற அடிகள் பல பிளாக் கேமர் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அவர் என்னோடய லூட்டெல்லாம் போய் எடுத்துகிட்டு வந்தார். ஓகே, அந்த லூட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அடுத்து என்ன ஆச்சு, அதுக்கப்புறம் நான் என்னென்னலாம் பண்ணேன்னு சொல்லிட்டு வீடியோவில் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மக்களே, இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நெதருக்குள்ளே ஒரு பேஷன் கண்டுபிடிச்சேன். அதாவது பிக்லின்ஸோட பேஷனு. அப்கிரேடர் கேட்டால் எல்லோரும் 26 டைமண்டு 32 டைமண்டு கலாச்சிட்ருக்காங்க. சரி கலாயிங்க, நம்ம பாட்டுக்கு நெதருக்குள்ளே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஜாலியாக வந்தேங்க. ஜாலியாக அடி வாங்கி அனுப்பி விட்டாங்க. என்ன பண்ணுறது, ஏமாற்றமாக போச்சுங்க எனக்கு. இந்த பேஷனில் தான் நான் லூட் அடித்தேன். ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி கொலாஜாகி கிடக்குது பேஷனு. பிக்லின்ஸோட பேஷனில் கோல்டு நிறைய கிடச்சிது எனக்கு. அந்த கோல்டை எடுத்துகிட்டு இருக்கும்போது தாறுமாற அடிக்க தொடங்கிட்டானுங்க. சரின்னு சொல்லிட்டு நான் எலக்ட்ரா போட்டு பறக்க அதெல்லாம் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் யோசிக்கிறேன், ஐயோ அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன்னு எனக்கு அப்போ தான் தெரிஞ்சுது. சரி ஓகே, மறந்துட்டேன். அதை நினச்சி இது ஃபீல் பண்ணாதீங்க. நம்ம இந்த வீடியோவில் நல்லா கண்டென்ட் எடுத்துகிட்டு வர ட்ரை பண்ணியிருக்கேன். உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் நான் சீக்கிரமாக வீடியோ அப்லோட் பண்ணிடுவேன். நெக்ஸ்ட்டு நிறைய எடிட் பண்ணி போடணுன்னு எனக்கு ஆசை தான். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டுக்கு தான் போக ட்ரை பண்ணிட்டுருக்கோம். ஆனால் என்ன, இந்த நெதர்க்குள்ளே அங்கங்கே சோல் சாண்டு நெருப்பு, எனக்கு நெதரே பிடிக்காதுங்க. உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு சொல்லுங்கள். ஆனால் ஒன்றுங்க, சரியான சம்பவம்லாம் வேண்டாம் போ அப்போ ஜஸ்ட்டு மிஸ்ஸு. என்னங்கிறீங்க, அது அந்த லாவா எனக்கு போட்டு தள்ளியிருக்கோம். நான் ஃபயர் எஸ்டேட் போஷன் வச்சுருக்கேன், ஆனால் அதை குடிக்காமல் வந்துட்டேன். நான் கரெக்டாக குடிச்சதுக்கடுத்து எனக்கு கொஞ்சம் நிம்மதியாகவே ஆச்சு. என்னடா டெக்ஸ்சர் பேக்கில் எல்லாம் எப்படி இருக்குது, என்னத்தரா என்ன இலவோட போட்டு தொலைச்ச அப்படின்னு கேட்குறது எனக்கு தெரியுது. இது என்னதுன்னா, சோடியம் போட்டிருக்கேன். சோடியம் ப்ளஸ்ஸு இந்த ஜாவா மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ட்ராகன் டெவில்னு ஒருத்தர் சொன்னார். அதனால் அதை போட்டு விளாண்டுருக்கேன். நல்லாயிருக்கு ஓரளவுக்கு. ஆனால் இது வேண்டாம், நம்ம மாற்றிடலாம். அந்த ப்ளஸ் சிம்லூட்டு தான், ப்ளஸ் சிம்லு வரணும்னு சொல்லிட்டு தான் அதை வச்ச இந்த டெக்ஸ்சர் பேக்கு. பட்டு எனக்கு இது அவ்வளோக்கா இன்ட்ரெஸ்டே இல்லை இந்த டெக்ஸ்சர் பேக்கில். நெக்ஸ்ட்டு நம்ம வீட்டுக்கு போக தொடங்கியாச்சு. இங்கேருந்து கரெக்டாக ஒரு 100 பிளாக்கு 150 பிளாக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் வீட்டுக்குள்ளே. ஓகே இந்த வழியில் தேடிட்டு வந்தேன். இப்படியே மேலே போயிட்டு தோணுன்னா நம்ம பேத்து கண்டுபிடிச்சா அவ்வளோதான், ஐஸ் வந்துருச்சா. இந்த பேத்தில் தாங்க நம்ம வீட்டுக்கு போகிறது வர்றது இந்த வேலையில் நடந்துகிட்ருக்கோம். சரி ஓகே, நான் வீட்டுக்கு போயிட்டு கன்டினியூ பண்ணலாமா? ஐயோ என்னமோ சொல்ல மறந்துனே. ஓகே, இந்த டெக்ஸ்சர் பேக் பற்றி தானே பேசிகிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட்டு இந்த டெக்ஸ்சர் பேக்கில் உங்களுக்கு அட்வான்ஸ் என்னன்னு கேட்டால், இந்த ஸ்வாட்ஸ் எல்லாம் ரொம்ப சின்னதாக இருக்கும். பிவிபி பண்ண கரெக்டாக இருக்கும். வழி அடைச்சிடலாம், யாருக்கு தெரியக்கூடாது உனச்சோன்னு. ஓகே, இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம போர்ட்டல் கட்டியிருக்கோம்ல, அந்த நம்ம வீட்டுக்கு போகிற போர்ட்டலு, அந்த போர்ட்டலை ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன்.
கரெக்டாக இந்த மாதிரி போர்ட்டல் கட்டலாம் கட்டிட்டு இது கவர் பண்ணிடலாம்னு பார்த்தா எல்லாருமே டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கே வரானுங்க. போ சாவு பண்ணி போ, அவ்வளோதாங்க, முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த 2 ஸ்கெலிட்டன் மண்டைன்னு நான் போட்டு தலையே பிளான் போட்டானுங்கன்னு நினைக்கிறேன். வந்து அடி நடிக்க தொடங்கிட்டானுங்க. ஓகே, இதில் உங்களுக்கு ஒரு ட்ரிக் ஒன்று சொல்லித்தரேன். இந்த 2 பிளாக்கு நான் போட்டிருக்கல, இதெல்லாம் பிவிபியில் நான் கற்றுக்கிட்டது தான். இந்த மாதிரி 2 பிளாக்கு போட்டு ஒளிஞ்சிட்டு அடிச்சிட்டிங்கன்னா காலி ஆயிடுவானுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி அடித்து முடிச்சதுக்கு அடுத்து நான் என்ன பண்ணேன், இந்த பிகின்ஸ் மண்டைங்களை தெரியாமல் அடிச்சிட்டேன். அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு. கரெக்டாக ஓடி ஒளிஞ்சு தப்பிக்கிறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. பிகின்ஸுக்கிட்டேருந்து தப்பிக்கிறதையும் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். கூட்டமாக வந்து அடிக்க தொடங்கிட்டானுங்க. அப்படியே ஸ்ட்ரைட்டாக நான் ஓவர் வேர்ல்டுக்கு போயிட்டேன். இப்போ ஓவர் வேர்ல்டில் நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மாப் ஃபார்மில் உட்காந்து எக்ஸ்பியை கெயின் பண்ணிகிட்ருக்கோம். எக்ஸ்பிக்கு நிறைய ஃபார்ம் வந்துருச்சு. பட் நான் இங்கே தான் எக்ஸ்பி வந்து அடிக்கடி எடுப்பேன். ஏன்னா மாப் ஃபார்முங்கிறது கொஞ்சம் கேஷுவலாக இருக்கும், கிளாசிக்கு, அது வேறு விஷயம். நான் வந்துட்டு நெதரில் வந்துட்டு நிறைய இது கண்டுபிடிச்சேன். அதெல்லாம் வீடியோ எடுக்க மறந்தே போயிட்டேன் நான். எந்த மாதிரினா ஹாப்பி கேஸ்ட்டு, நெக்ஸ்ட்டு இந்த பேஷன் லூட்டிங்கு, அதெல்லாம் நான் ஜாலியாக பண்ணிகிட்ருக்கேங்க. அது பயமே இல்லாமல் பண்ணிகிட்டு இருக்கும்போது வீடியோ எடுக்க மறந்துட்டேன்னு எனக்கு அப்போ தான் தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் தான் வந்துட்டேன் அங்கேருந்து. கரெக்டாக வந்ததுக்கடுத்து நான் ஓவர் வேர்ல்டில் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா, அந்த நெதரைட்டுக்கு அப்கிரேட் ஆகும்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருந்தேன். டைமண்ட் மைனிங் போனோம். நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு அந்த மாதிரி பண்ணணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு ஐடியா மாறிடுச்சு. எங்கே போனேன்னா, நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். அதுக்கு தான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு என்னென்னலாம் பண்ணேன்னு சொல்லிட்டு காட்டலான்னு நினச்சேன். கரெக்டாக நம்ம ஐட்டம்ஸ்லாம் கேதர் பண்ணிட்டு இங்கேருந்து கிளம்பிடலாம், அவ்வளோதான். எலக்ட்ராவில் எக்ஸ்பி ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வாட்டர் பக்கெட்டு அதெல்லாம் எடுத்து ப்ரிப்பேர் ஆகிட்டு நான் இங்கேருந்து கிளம்பிட்டேன். போகிற வழியில் நிறையவே இருக்கும், பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டே போகலாம். இது நம்ம அயன் ஃபார்மு, அது நான் உங்களுக்கு அப்புறமா காட்டுறேன். அது இன்னும் கெட்ட முடியல. அப்படியே போயிட்டுருக்கும்போது இந்த வழியாக நான் ஒரு 1800 பிளாக் பக்கம் போயிருக்கேன். இந்த வழியாகவே இதில் ஒரு வில்லேஜ், நான் ஒன்று சவானா வில்லேஜும் ஒரு பிளாங்க் வில்லேஜும் கலந்த மாதிரி ஒரு வில்லேஜ் ஒன்று இருந்துச்சு இந்த இடத்துல. நெக்ஸ்ட்டு நான் போயிட்டுருக்கும்போது பேர்லேண்ட்ஸ் அந்த இது பயம் இருக்குமில்ல, அந்த பயம் கண்டுபிடிச்சி இங்கே வந்துட்டேன். இங்கேருந்து தான் கொஞ்சோண்டு ஐட்டம்ஸ்லாம் கேதர் பண்ணிட்டு என்னோடய ஷாப் கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணேன். அந்த ஷாப் டெக்கரேஷன் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஷாப்பில் என்னென்ன ஐட்டம் வைக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் நம்ம புக்ஸு அந்த மாதிரி எல்லா ஐட்டமும் விற்கலாம். ரிலையன்ஸில் நிறைய பேருக்கு புக்ஸ் தேவைப்படும்ல அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை கொஞ்சம் கேட்டஸ் தேவைப்பட்டுச்சுன்னு சொல்லிட்டு கேட்டஸ் கேதர் பண்ணேன். இதெல்லாம் கடைசியில் இருக்காது, அது ஒரு விஷயம். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி குழாய் தண்ணி இருக்கிற இடம் மாதிரி இருக்குது. ஒரு தண்ணி தேக்கி வச்சுருக்காங்க. இந்த இடம் எதுக்கு யூஸ் ஆகும் என்ன ஏதுன்னு எனக்கு சத்தியமாக தெரில. இடையில ஒரு பிளாக் அவுட்டு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அது மைன் பண்ணேன். பார்த்தா அது பிரேக் ஆகிட்டு என் கையிலே வரல. இத்தனைக்கு சில்க் டச்சை வச்சு தான் மைன் பண்ணேன். அது என்ன பிளாக்கு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு யாராச்சும் தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லிடுங்க. நெக்ஸ்ட்டு இதே மாதிரி இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் இன்னொரு இடத்தையும் கண்டுபிடிச்சேன் நான். அது இங்கேருந்து பக்கம் தான், ஒரு 200 பிளாக் 250 பிளாக்ஸ் அந்த மாதிரி தூரத்தில் தான் இருந்துச்சு இந்த பிளாக்ஸு. அதே மாதிரி இதையும் மைன் பண்ண ட்ரை பண்ணேன் நான். ஆனால் மைன் பண்ணால் அது என் கையிலேயே வராது. நீங்கள் வேணால் நோட் பண்ணுங்களேன் ஒரு தடவை. அது கரெக்டாக நான் மைன் பண்ணுவேன், ஆனால் அது என் கையில் வராது. அது ஏன்டா வர மாட்டேங்குது சத்தியமாக எனக்கு தெரிலங்க. அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டேன். கிளம்புனதுக்கப்புறம் நான் ஒரு இடத்த கண்டுபிடிச்சேன். இந்த இடத்த நான் நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கேன். பட் இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைமு நான் வளர்கிற ஒரு வேர்ல்டில் பார்க்குறேன். இந்த இடம் எதுக்கு யூஸ் ஆகணும் கமெண்டில் சொல்லிடுங்க. நெக்ஸ்ட்டு நான் ஒரு வில்லேஜ் ஒன்று கண்டுபிடிச்சேங்க. அந்த வில்லேஜில் எப்பவும் நார்மல் ரோட்டு தான், அதையும் காட்டிகிட்டு இருந்தேன், போர் அடிச்சிடும் உங்களுக்கு. அது பக்கத்துலேயே என்ன இருந்துச்சுன்னா ஒரு போர்ட்டல் ஒன்று இருந்துச்சு, ரூயின் போர்ட்டல். அந்த போர்ட்டலில் அப்படியே அங்கேருந்து கொஞ்சம் அப்சீரியன்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போகிறது என்னோடய ஹோமை மேட் பண்ண தான். எனக்குன்னு ஒரு ஹோம் பில்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி போயிட்டுருக்கேன்.
அந்த வீடு கட்டுற இடத்துல நமக்கு ஒரு போர்ட்டல் கண்டிப்பாக தேவைப்படும். அந்த போர்ட்டல்லேருந்து நெதருக்கு போயிடலாம். நெதர் வழியாக நம்ம வீட்டுக்கு போயிடலாம், பழைய வீட்டுக்கு. அந்த இடத்துல ஃபார்ம்ஸ் எல்லாம் நிறைய கட்டி வச்சுருக்கேன். லைக்ஸ் வில்லேஜர்ஸ் ப்ரீடிங் ஹால், மாப் ஃபார்மு, அதுக்கப்புறம் அயன் ஃபார்மு, இந்த மாதிரி ஃபார்ம்ஸ் எல்லாம் கட்டி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு நான் போயிட்டு இருக்கும்போது ஒரு இக்ளூ மேன்ஷன் ஒன்று கண்டுபிடிச்சேன். இல்லை இக்ளூ ஒரு ஸ்ட்ரக்சராட்டம் ஒன்று கண்டுபிடிச்சேன். அந்த ஸ்ட்ரக்சரில் வில்லேஜஸ் கீழே இருப்பாங்க. ஆனால் நான் கண்டுபிடிச்ச ஸ்ட்ரக்சரில் அந்த வில்லேஜஸ் அங்கே கீழே இல்லை. நெக்ஸ்ட்டு அது தோண்டி பார்த்தேன். அதுக்கப்புறம் அது கிடைக்கலன்னு சொன்னப்போ நான் அங்கேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக கிளம்பிட்டேன். ஓகே, இப்போ நம்ம கொஞ்சம் நல்லா பேசலாம். என்னன்னு கேட்டால், எனக்கு ரிலையன்ஸ் சீரீஸ் கண்டினியூ பண்ணணுமா வேண்டாமான்னு எனக்கு ஒரே குழப்பமாகவே இருக்குது. ஏன் அப்படின்னா, நான் இன்னும் கீரப் ஆகலை. நெக்ஸ்ட்டு எனக்கு இதில் எதுவுமே ப்ரொசீஜரு, அதாவது எதுவுமே எனக்கு கரெக்டாக அமையலை. ஏன் நான் ஃபார்ம்ஸ் கட்டுறதா இருக்கட்டும், டைமண்ட் மைனிங் போகிறதா இருக்கட்டும், அந்த மாதிரி எதுவுமே இந்த சீரீஸில் எனக்கு சரியாக அமையாதனாலேயே எனக்கு ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரிலையன்ஸில் போயிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸு கூடயும் அவ்வளோக்கா விளாட முடிய மாட்டேங்குது. ஏன்னா நான் இப்போ கடையில் ஒரு வேலைக்கு போயிட்டுருக்கேன். வேலைக்கு போகிறதுனா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ கஷ்டம் இருக்கும்னு. நான் கஸ்டமராக அட்டன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கேமும் விளாண்டுட்டு இருந்தேன்னா சரிப்பட்டு வராது. போட நம்மளால் அடித்து துரத்து விட்ருவாங்க. ஏன் அப்படின்னா, வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்கும் எடிட் பண்ணுறதுக்கும் எனக்கு டைம் சரியாக போகுது. இதில் எங்கேன்னு போய் நான் கேம் விளாண்டு இதில் வீடியோ அப்லோட் பண்ணுறது எனக்கு ஒரே குழப்பமாக போச்சு. நெக்ஸ்ட்டு பிளாக் கேமர் ஷேடோ கிட்டேலாம் கொஞ்சம் கேட்டேன் ஒப்பீனியனு, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு. ப்ரோ, உனக்கு கிடைக்கிற டைமில் எடிட் பண்ணு ப்ரோ, அதுக்கு நேரத்தெல்லாம் ஒதுக்காதீங்க அப்படின்லாம் சொல்லி எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷன் கொடுத்தாங்க. நான் எப்படிப்பட்ட கேரக்டர்னால், நீங்கள் பேசுனா நான் ஃப்ரெண்ட்ஷிப்பாக பேசுவேன், பேசலையா அப்படியே விட்டுற ஒரு கேரக்டரு. அது மட்டும் இல்லை, எனக்கு யூடியூப் ஏன் தொடங்கினேன்னு கேட்டால், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க விளாட்லான்னு சொல்லிட்டு தான். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சா ஜாலியாக விளாட்லாம், நம்ம ஜாலியாக பேசிகிட்டு இருக்கலாம். ஆனால் டிஸ்கார்டுக்குள்ளேயே ஒரே கலவரமாக போயிட்டுருக்கு. முந்தா நேற்று உள்ளே பார்க்குறேன், எல்லோரும் கத்திக்கிட்டே கிடக்குறாங்க. என்னன்னு கேட்டால், அந்த டிஸ்கார்டில் ஏதோ பிரச்சனை ஆகிடுச்சாமா, எவனோ வார்த்தை போட்டான், கெட்ட வார்த்தை போட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஜஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸாக பேசுகிறது விட்டுப்புட்டு இந்த மாதிரி கெட்ட வார்த்தை போட்டு பேசுகிறது, அதுக்கப்புறம் ஜாலியாக பேசணும்னு சொல்லிட்டு கேம் விளாடும் போது அக்ரெசிவாக பேசுகிறது, இந்த மாதிரிலாம் இருந்தால் ஒன்றுமே பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். நம்மலாம் எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி ஜாலி டைப். நான் அந்த மாதிரிலாம் இருந்தால் அந்த இடத்த விட்டே நான் விலகிட்டு போயிடுவேன், பேசுறதுக்கே இன்ட்ரெஸ்ட் வராது. இப்போ நான் டிஸ்கார்டுக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு வாரம் பக்கம் ஆச்சு. டிஸ்கார்டில் எல்லாம் ஜாலியாக பேசுங்க, எல்லாத்துக்கிட்டையும் ஜாலியாக பழகுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம என்னென்ன அடுத்து பண்ணலான்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஒப்பீனியன் கொடுங்க. அந்த ஒப்பீனியன் படி உங்களுக்கு வீடியோ நான் போடுறேன். ஜாலியாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எப்படி சொல்கிறது, ஜாலியாக இருக்குன்னா, நீ உனக்கு என்னப்பா, நீ வேலையில் உட்காந்து போட்டு ஜாலியாக பேசிகிட்டு இருக்க, உனக்கெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம எப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பை பாண்டிங் பண்ணுறோம் பொறுத்து தான் இருக்குது. உனக்கு என்னப்பா, நீ எப்படி சொல்கிறது, நீ கேமில் உட்காந்து மட்டும் இதெல்லாம் பேசலாம், ரியல் லைஃபுக்கு வந்தாலே நீ எல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படியெல்லாம் நீங்கள் நினைக்காதீங்க. நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சது எனக்கு சொல்லித்தாங்க, எனக்கு தெரிஞ்சது முக்கால்வாசி உங்களுக்கு சொல்லித்தரேன். முடிஞ்ச வரைக்கும் நிறைய ஷேர் பண்ணிப்போம். ஷேர் பண்ண தான் நமக்குள்ளே எப்படி சொல்கிறது, ஒரு கோபம் வராது, ஒரு டென்ஷன் இருக்காது. டிஸ்கார்டுக்கு வரதே நான் டென்ஷனை போக்குறதுக்கு தான். பட் அங்கே வந்தாலே எனக்கு எக்ஸ்ட்ரா டென்ஷன் ஆகுது. எதுக்குடா உள்ள வந்தாங்கிற மாதிரி யோசிக்க வைக்கிறாங்க. இப்போ நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறது கூட இது கொடுக்கணுமா வேண்டாமான்னு கன்ஃபியூஷன் ஆகுது எனக்கு. பட் ஆனால் இவனும் நல்லா பேசுகிறான், இவன் நல்லா வீடியோ போடுவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையோடு என்னை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாத்துக்குமே ஒரு பிக்கெஸ்ட்டு தேங்க்ஸ். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஏன்னா நான் போட்டதே வெறும் 2 வீடியோ, அதுக்கே நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் எனக்கு கொடுத்துட்டீங்க. ஓகே, இப்போ நடந்த பழசு எல்லாத்தையும் மறந்துடுங்க. நிறைய பேசலாம், நிறைய தெரிஞ்சுக்கலாம், நிறைய பேர்த்து கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆகலாம், ஆக மொத்தத்தில் ஜாலியாக இருக்கலாம். இவ்வளோ தான் நான் பேச நினச்சது. இதை பேசியாச்சு. சரி, ஓகே, இப்போ நம்ம கண்டென்ட்குள்ளே வந்துடலாம். நம்ம இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வில்லேஜ் ஒன்று கண்டுபிடிச்சேன். அந்த வில்லேஜ் பக்கத்துலேயே ஒட்டி வில்லேஜர் அவுட் போஸ்ட் ஒன்று இருக்குது. அந்த வில்லேஜ் அவுட் போஸ்ட்டை வச்சு ரைட் ஃபார்மு அந்த மாதிரிலாம் பில்ட் பண்ணலான்னு ஐடியா இருந்துச்சு. ஆனால் கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் ஆகி போச்சு. என்னன்னு கேட்டால், நான் அந்த வில்லேஜர் அவுட் போஸ்ட்டை எரிச்சு விட்டேன். ஏன்னா எல்லோரும் அட்டாக் பண்ண வந்தானுங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா விட்டா வில்லேஜ் அவுட் போஸ்ட்டே பற்றிக்கிச்சு. அங்கே இருக்கவங்களையும் கொண்டுட்டேன்,
ப்ளஸ்ஸு அங்கே இருக்க அயன் கோலம் அதெல்லாம் காப்பாற்றுற மாதிரி கொஞ்சம் ஹெல்ப்பெல்லாம் பண்ணிகிட்ருந்தேன். முக்கியமாக சொல்ல மறந்துட்டேன், இந்த இடத்துல அலையும் இருந்துச்சு. அந்த அலை எதுக்கு யூஸ் ஆகும்? எக்ஸ்பி ஃபார்ம் லைக் டிசைனிங், நம்ம ஐட்டம் ட்ராப் பண்ணால் அதை தூக்கிட்டு போகும், அந்த மாதிரி இதுக்கெல்லாம் யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன். ஆனால் எனக்கு அதை வச்சு எக்ஸ்பி பண்ணுறத விட அந்த ஆர்மர் ட்ரில்லர் இருக்குல்ல, ஆர்மர் ட்ரில்லராக அது பேர் எனக்கு சரியாக வரல. ஆனால் அந்த நியூ மாப் வச்சு எக்ஸ்பி ஃபார்ம் செஞ்சிங்கன்னா கரெக்டாக ஒர்க் ஆகும். இந்த வில்லேஜ் தான் கரெக்டாக, இந்த வில்லேஜ் பக்கத்தில் ஒட்டி வில்லேஜ் அவுட் போஸ்ட்டு இங்கே இருக்க அலை. நான் வந்து என்ன பண்ணேன்னு கேட்டால் அந்த அலையை அப்படியே விட்டுடலாம், இந்த அயன் குழம்பு மட்டும் அப்படியே திறந்து விட்டுடலான்னு சொல்லிட்டு அந்த ஃபென்ஸு கேட்டை உடச்சிட்டு இருந்தேன். உடச்சிட்டு இருக்கும்போது அந்த அயன் கோலம் என்னை முறைச்சிக்கிட்டே இருக்கான். என்னடா முறைக்கிறேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கும்போது தெரியாமல் அவனை நான் ஒரு தட்டிடுவேன். நீங்களே பாருங்களேன். ஒரு தட்டினதுக்கப்புறம் அதை உடச்சி விட்டு திறந்து விட்டா ஓடி வரேன் என்னை நோக்கி. ஐயோ நம்மளை தான் அடிக்கிறானான்னு சொல்லிட்டு நான் அங்கேருந்து பயப்படலாம் இல்லை, அங்கேருந்து ஓடிட்டேன். பயந்தோன்னு யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க, நம்ம பயந்தோன்னு யாருக்கும் தெரியக்கூடாது. இந்த பில்லேஜர்ஸை தான் நான் அடிச்சுட்டு இருந்தேன். அதுக்கு அந்த அயன்குளம் எனக்கு அடிக்க மனசு வரல. நான் அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டேன். இப்போ நான் ஒரு நல்ல ஸ்பாட் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன். இந்த ஸ்பாட்டில் வந்து ஏரியா நல்லா பிளான்ட்டாக இருக்குது, ப்ளைன்ஸாக இருக்குது. இங்கேருந்து நம்ம பேஸ் கட்டி டெவலப் ஆகிடலாம். ஓகே, இப்போ நம்ம இங்கேருந்து வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எண்டுக்குள்ளே குதிச்சா, அதை ஏன் சொல்கிறேன் நீங்களே பாருங்கள். யார் இது? சித்தப்பு, நீங்க எப்போ வந்தீங்க? என்ன நீ பார்க்கவே இல்லையா? இல்லையா சித்தப்பு? வரவேற்கிறதுக்கு வழியிலேயே நிற்கிறேன்னு தெரிஞ்சதை நான் வந்திருக்கே மாட்டேனேடான்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடுறேன். இப்படியெல்லாம் பண்ணால் என்னடா பண்ணுவேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்னரில் போய் ஒளிஞ்சிடலாம் அப்படின்னு நான் போனால், சகல என் அடியை பார்த்தது இல்லையா? ஐயோ விட்டுருங்கடா, என்ன நான் வரலடா இந்த போட்டிக்கு. இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சராயிரும். போட்டு தள்ளிட்டானுங்க, ஒன்றுமே பண்ண முடியாது. நான் செவனே தானா போய்க்கிருந்தேன், யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? கவலைப்படாதீங்க, ஹெல்ப் கேட்டு கம்பேக் கொடுத்தாச்சு. நம்ம பிளாக் கேமர் நமக்கு ஹெல்ப் பண்ணாப்புல. அதுக்கு பதிலாக நம்ம அவருக்கு என்ன கொடுக்க போகிறோன்னு நான் அப்புறமா சொல்கிறேன். நம்ம ஐட்டம்ஸ் எல்லாம் அவர் வீடியோலேயே பார்த்துருப்பீங்க, அவரே போய் எடுத்து தந்துட்டார். நான் அதுக்கப்புறம் என்னோடய ஐட்டம்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு அங்கேருந்து நான் கிளம்பிட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டால், அவருக்கு ஒரு 32 ஆர்மர் ஸ்டாண்டு இல்லை, ஆர்மர்ஸு டைமண்ட் ஆர்மரோ, ஆமாம் டைமண்ட் ஆர்மர் தான் அவருக்கு கொடுக்கணும். நம்ம 32 டைமண்ட் ஆர்மருக்கு ட்ரேட் பண்ணி தான் எடுக்க போகிறேன். நான் ட்ரேடிங்காலும் கொஞ்சம் வச்சுருக்கேன், பட் அந்த வில்லேஜஸ் பற்ற மாட்டேங்கிறாங்க. அந்த வில்லேஜஸை நான் கொஞ்சம் ரெடி ஆக்கிட்டு நம்ம பிளாக் கேமருக்கு நான் 32 ஆர்மரை கொடுத்துருவேன். நெக்ஸ்ட்டு நம்ம இங்கேருந்து கிளம்புறதா வேலை. இப்போ ஒரே ஒரு ஆர்மர் செட்டு அங்கே இல்லை இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த சாவப்பெட்டியில் வச்சுட்டு வந்துட்டேன், செஸ்ட்டு பெட்டியில் வச்சுட்டு வந்துட்டேன். அந்த பெட்டி திறந்து பாருங்கன்னு சொல்லிட்டே இருக்கேன். அவர் வேவிங் காட்டிகிட்டு இருக்காரு. நான் நினச்சேன் இவர் கொடுக்குறது ஈஸி தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ட்ரேடு 1-2லேயே லாக் ஆகிருச்சு. அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணால் வர மாட்டேங்குது. நான் ட்ரைடன்ட்டு விட்டு அப்படியே ஜாலியாக விளாண்டுட்டு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஓகே, நம்ம அவங்களுக்கு கரெக்டாக அந்த 32 ஆர்மர் செட்டு ட்ரேட் பண்ணி எடுத்து கொடுத்துடலாம். ஆனால் திடுக்கிடும் தகவல் எனக்கு ஒன்று வந்தது. என்னன்னு கேட்டால், ரிலையன்ஸ் சீரீஸ் நெக்ஸ்ட் மந்தோட க்ளோஸ் ஆகுது. ஆமாம், நீங்கள் ஒன்றும் சங்கடப்பட வேண்டாம். நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். நீங்கள் சங்கடம் படுற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட்டு வார் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறோம். பார்க்குற இடத்துலலாம் அடி தான். ஆனால் நம்ம பிளாக் கேமர்கிட்ட எப்படி வார் பண்ணுறதுன்னு தெரியல. அவர் நல்லா ஆடுவார், பட் இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளும் கொஞ்சம் தாக்கு பிடிச்ச மாதிரி ரெடி ஆகிடலாம். நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் நெதரைட்டுக்கு அப்கிரேட் ஆகணும். அதுக்கப்புறம் என்னோடய ஃபார்ம்ஸு என்னோடய பேஸ்லாம் கொஞ்சம் சரி பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம இந்த ரிலையன்ஸ் சீரீஸை க்ளோஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு
சர்வைவல் சீரிஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கெல்லாம் நீங்கள் ஒன்றும் சங்கடப்படாதீங்க, நான் எடிட் பண்ணி சீக்கிரமாக வீடியோ அப்லோட் பண்ணிடுவேன். அது வரைக்கும் ஒரு பிக்கெஸ்ட் பாய். இப்போ வரையும் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா உங்களுக்கெல்லாம் ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன். என்னோடய வீடியோ பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நான் எப்படிப்பட்ட கேரக்டர்னு பற்றி சொல்லியிருப்பேன். அது மட்டும் இல்லை, டிஸ்கார்டை பற்றியும் சொல்லியிருப்பேன், என்னோடய சர்வைவல் சீரிஸ் பற்றியும் சொல்லிட்டேன், ரிலையன்ஸ் சீரிஸ் எப்படி எண்ட் ஆக போகுதுன்னு சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் நீங்கள் தான் முடிவு எடுக்கணும், நம்ம என்ன பண்ண போகிறோம் ஏது பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சர்வைவல் சீரிஸ் போடலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நல்ல கண்டென்ட்டாக எடுத்துகிட்டு வரேன், நான் உங்களுக்கு ட்ரை பண்ணுறேன். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோ இதோட க்ளோஸ் ஆகுது. பாய். பல்லானது மைன்கிராஃப்ட் விளையாடும் கேமர்ஸின் வாழ்க்கையானது நல்லானது.